வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஜூன் மாத பலாபலன் கடகராசிக்கு எவ்வாறு உள்ளது, இந்த பொறுமை நிதானம் பிரதானம் இது வரைக்கும் கடைபிடிக்காமல் இருந்து வந்த கடகராசி அனைவருக்கும் இனி பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய மாதம் என்று சொன்னால் இந்த மாதம் தான். ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல கிரகத்தின் அமைப்பு கொஞ்சம் வலிமை பெற்று காணக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். ஐயா, விரயம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் இருக்கும். 15 தேதிக்கு அப்புறமோ 10ஆம் தேதிக்கு அப்புறமோ நம்மளுக்கு விரயம் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிரும். ஏன்னா 10ஆம் தேதியே சுக்கிர பகவான் நம்ம ராசிக்குள்ளே வர்றது, ஏற்கனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதும், அதாவது வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, மன சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கலக்கம் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. குரு சுக்கிரன் கூடி இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலையில் எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு தொந்தரவு என்பது இருக்கும். செலவீனங்களாக இருந்தாலும் இனிமேல் வருவ தருகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. செலவீனம் என்பது இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஏன்னா 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று காணப்படுவதும், புதன் பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவது, 12 தான் விரயஸ்தானம். அங்கே சூரிய பகவானும் சேர்ந்து இருந்தால் வலிமை பெற்றே காணப்படும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே வெளியூர் பயணம், உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சூரியன் எப்பொழுதெல்லாம் சம்மந்தப்படுறாரோ வேலைக்கான அமைப்புகள் இல்லாமல் போடும். 12ஆம் இடத்துல வந்தாலே வேலை சார்ந்த விஷயம் இல்லை, உடல் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் கெடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. வரவு சார்ந்த விஷயத்துக்கு குறையில்லை. எப்படியாவது கொஞ்சம் வருமானம் சார்ந்த குரு சுக்கிரன் இணைவு பெற்றாலும் சரி, வருமானம் தருகின்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ் தான். நான் இல்லைன்னு சொல்லி ஜென்மகுரு ஓகே, நான் இல்லைன்னே சொல்லி அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கேஸ் ட்ரபிள், தொந்தரவு தர்றது, கண் பிரச்சனை, 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்தாலும் கண் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிங்க போதும். அந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி, செவ்வாயோட இடப்பெயர்ச்சி, 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு நன்மையை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி அவர் 11ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் திருப்பி வருமானம் சார்ந்த விஷயம். அதனால தான் சொன்னேன், பயப்படணும் அவசியம் இல்லை. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் அந்த மைனஸ் கேட்டகரியிலேருந்து ஒரு ப்ளஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. திருப்பி அந்த செயல்பாடுகள் திருப்பியும் லாபம் தருகின்ற விஷயங்களாக மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் செவ்வாயால். ஏன்னா சுக்கிரனோட வீட்டில் தான் அவரும் அமர்றாரு. அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானும் 9ஆம் இடத்துல குருவோட பார்வை வாங்கிறது என்பது ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்த காலம் தான். தடையில் இருந்து வந்த பிரச்சனை, தடையால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் மனதில் தடை தான் கொடுக்கும். ஒரு வேலையை இருமுறை செய்கின்ற மாதிரி ஒரு பாக்கியம் இருக்குது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போராடுவீங்க. சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்காக ஓகே ஆகிடும். இந்த ஒன்று மட்டும் முடிவு பண்ணிங்க ஐயா கடகராசிக்காரங்க. காலையிலேருந்து ஒரு வேலைக்காக எடுத்து அதை 2 முறை 3 முறை செஞ்சு பார்த்து பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் பண்ணி உங்களுக்காகவே சேரும். உங்களுக்கான அமைப்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இது இனிமேல் நம்மளுக்கு வருகின்ற அமைப்பெல்லாம் நமக்கான அமைப்பாக மாற்றுகின்ற காலம். ஜென்மத்தில் குரு இருந்தாலும் ஸ்தான பலம் இந்த நேரத்தில் பெருவாறு உச்சம் பெறுகின்ற நேரம். அந்த 5, 7, 9 மட்டுமல்ல, இங்கே சுக்கிரனுடைய பார்வை நேரடியாக 7ஆம் இடத்துல பதியிருந்தாலும் திருமண உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, திடீர் காதல் திருமணங்கள் கைகூடி விடும். திடீர்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள்லாம் டக்குன்னு முடியறதுக்கான அமைப்பு, வேகமாக முடியறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். சுக்கிரன் குரு இணைவு என்கிற நேரத்தில் மட்டும் நிறைய கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகள் இருக்கும். மனச்சங்கடத்தில் சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்கும். இந்த புதன் அங்கே 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே கால் பாகம், இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் கால் பாகம், காலில் சின்ன சின்ன அடி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா. கால் பாகத்தில் அரிபுறத்து, இது மாதிரி விஷயங்கள், இந்த ஸ்கின் அலர்ஜி, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. மற்றபடிலாம் உங்களுடைய பிரச்சனை எதுவும் கிடையாது. அண்டர்கேட் பண்ணிட்டு போயினே இருந்துருவீங்க. எதையும் ஒரு ஸ்கேல்லே போட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயினே இருந்துருவீங்க. இடப்பெயர்ச்சி என்பது ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நிறைய பேருக்கு வேலையில் சேஞ்சஸ், ட்ரான்ஸ்ஃபர், இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் கண்கூடாகவே பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு உடனே மாற்றிட்டையா நீங்கள் வேறு ஒன்று, நானே சொல்கிறதுக்கு முன்னே எல்லா விஷயமும் நம்மளை தாண்டி நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஆட்சி மாறும்போது எல்லாமே பதவி என்று சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதை வேண்டுமென்றால் கண்டிப்பாக எடுத்துங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா கண்டிப்பாக வாங்கிக்க. அதனால் ஒன்றும் தடையே கிடையாது. நாம் ஃப்ரீ ஆகிடுங்க. அதை நான் போக மாட்டேன் கொள்ள மாட்டேன்னா அது நம்மளை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ கிரகத்தினுடைய வலிமை அதிகம் காணுதோ அப்போவே நாம் அதுங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நாம் அடிக்கிற ஆள் வலிமையாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் நாம் பணிந்து செல்வது என்பது ரொம்ப நன்மையை தரும். நாம் உடம்பு ஒரு அடியோடு போயிடலாம். அதனால் பிரச்சனைலாம் வேணாம். ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா வாங்கிங்கய்யா. இது உங்கள் முன்னேற்ற பாதைக்கான அமைப்பாக மாறும்.
நாளைக்கு ப்ரொமோஷனோடு சேர்ந்து நம்மளுக்கு பெரிய வேலை விஷயம்லாம் கிடச்சி திருப்பி நம்ம சொந்த ஊருக்கே வந்துடலாம். அதனால் பயப்படல. நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இது முன்னேற்ற பாதை. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய சின்ன டிஸ்டர்பன்ஸ் மட்டுமே இருக்கும். இரவு தூக்கம் என்பது மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த மாதம் 2-3 கேட்டகரி என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் பிரச்சனை, இரவு தூக்கம் என்பது இல்லாமல் போகிறது, சுக்கிரன் சம்பந்தப்படும்போது பெண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. பெண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது, குடும்ப உறவுகளில் சஞ்சலப்பில்லாமல் பேசுகிறது, நாம் என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் காணப்படும். கணவன் மனைவி உறவாகட்டும் 2 பேருக்குமே. ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு என்பது கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்கும் என்று தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஸ்பீட்னஸ் அதிகரிக்கும். சந்திரனோட வீட்டில் இருக்கிறதால வேகத்தை கொடுக்கின்றது. ஸ்பீட்னஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமும் ஸ்பீடாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். இனி எப்படின்னா நீட் எக்ஸாம் எழுத விட பாஸ் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் வரதுக்கான அமைப்புகள், அதாவது அவ்வளோதான் ஒரே சொல்ல குட் டைம் த ஸ்டார்ட் நவ். ஐயா, எல்லாம் மைனஸ் இருக்குது. எல்லாருடைய வாழ்விலும் மைனஸ் என்பது உண்டு. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அது இப்போ கிடைக்க போது. இதை பயன்படுத்துங்க, பெரிய லெவலில் வாங்க. வேலைக்கான அமைப்பு உண்டு, குடும்பத்துக்கான அமைப்பு உண்டு, வருமானத்துக்கான அமைப்பு உண்டு. வீடு கட்டாமல் இருக்கிறவங்க ஓமர்தம் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இல்லை. இடமே இல்லை சுவாமினா அது வாங்கி போகிறதுக்கான அமைப்பு எல்லாமே. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறது. குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், சொந்தங்களாகட்டும், நம்ம சொந்தங்களாகட்டும், மனைவி உடைய சொந்தங்களாகட்டும், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தால் அதிலேருந்து கணவன் மடங்கு உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் 12ஆம் தேதி என்று சொல்ல 5ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்கள் குட் டைமில் வரும். அதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.